ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். இந்த வீடியோ நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா, மைசூரோட ஃபேமஸ் பிக்னிக் ஸ்பாட்டான கரஞ்சி நேச்சர் பார்க் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது நேச்சர் பார்க் போனதே பார்த்தா சாயந்தரம் தான் போனோம். இதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்ஸ்க்கு 50 ருபீஸ் வரும், சில்ட்ரனுக்கு 25 ருபீஸ் வரும். நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ள நுழைஞ்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைசூர் இப்போ கரஞ்சி நேச்சர் பார்க் வந்திருக்கோம். இது ஒரு அருமையான ஒரு நேச்சுரல் பார்க். பக்கத்துல விதமான மரங்க எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே லேக்கும் இருக்குது. முடிஞ்ச போட்டிங் போக போகிறோம் நம்ம இன்றைக்கி. இல்லை ஜூ இருக்குது போல, குட்டி ஜூ இருக்குது. விதமான செடிங்க, அதோட பேருங்க எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பார்க்கில். நாங்கள் உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நேச்சர் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உள்ளே ஒரு லேக் இருக்குது, அப்புறம் இந்தியாவிலே பெரிய ஒரு வாக்தூர் ஏவியரி இருக்குது, அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் பண்ணலாம், அது தனி சார்ஜு. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் வியூ பண்ணலாம். அந்த நேச்சர் பார்க்குள்ள நுழைஞ்சோன்னு பார்த்து ரோடு 2 சைடு பார்த்தா எதுவும் நம்ம செடிங்க வச்சுருந்தாங்க. அது ஒரு பாட்டனிக்கல் நேமு என்ன மகத்தோ எல்லாமே அதை போட்டிருந்தாரு அந்த போர்டில். குழந்தைங்களோடு போனால் அந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல இயற்கை அழகுள்ள இடமா இருந்தது நேச்சர் பார்க்கு. கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு சாமி சிலையை பார்த்தோம். நல்லா அழகாக செதுக்கியிருந்தாங்க அந்த சிலையை. அப்புறம் போட்டில் அப்புறம் லேக்கில் போட்டிங் ட்ரை பண்ணோம். ஒரு 100 ருபீஸ் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரஞ்சி லேக்கில் போட்டிங் போயிட்டுருக்கேன். வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. குட்டி லேக் தான் பட் அழகாக இருக்குது. அழகான போட். ஓகே ஓகே. நாலு போட்டிங் அஞ்சில் என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா போட்டு வந்து உடஞ்சி போயிருந்தேன் நான் ஓட்டின போட்டு. ஸோ அப்படியே இந்த ஸ்டாக்னேட் ஆகி ஒருத்தே இருந்தது, கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டியிருந்தேன் அந்த போட்டை. அப்புறம் வந்து கிளம்பிட்டேன் நான் போட்டிங் முடிச்சுட்டு. அடுத்து ஏவிரியில் கூட நுழைஞ்சேன். உள்ள பல வகையான பறவைகள் இருந்தது ஏவிரிக்குள்ளே. இந்தியாவிலே பெரிய வாக்தூர் ஏவிரி தான், பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு அழகான மயிலை பார்த்தேன், தொகையோட அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வாத்தை பார்த்தேன். அப்புறம் அழகான வெள்ளை போகிறாங்க. இன்னொரு குட்டி மயில். குழந்தையோடு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த நீங்கள்.
அந்த அணில் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. நெய்வேலிக்குள்ள நிறைய மயிலுங்க இருந்தது, வெள்ளை மயிலும் இருந்தது. சுற்றி பார்த்து தெரியும், ஒரு வலை மாதிரி கம்பி கட்டி வலைலாம் வச்சு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஏவேரி. இன்னொரு வெள்ளை மயில் அழகாக இருக்குல்ல. இன்னொரு நார்மல் மயில். ரெண்டு வெள்ளை மயில், இன்னொரு வெள்ளை மயில் பெரிய தொகையோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதை. பார்த்து தெரியும், கருப்பு வாத்து, வெள்ளை மயில், இன்னொரு கருப்பு வாத்து. இன்னொரு அழகான மயில், நல்ல பெரிய தொகையோட. எல்லா பறவையும் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஃப்ரீயாக கண்படியே நடமாடும் பறவைங்க எல்லாமே இந்த ஏரிக்குள்ளே. ரெண்டு மயில் ஒன்றா இருக்குது பாருங்கள், ரெண்டு ஆண் மயில். வெள்ளை மயில், நார்மல் மயில் ரெண்டுமே இருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான வெள்ளை மயில். நெய்வேலியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெள்ளை மயிலும் நார்மல் மயிலும் தான். ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னொரு அழகான வெள்ளை மயில். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். டைம் ஆகிடுச்சு, வெளியே போங்கன்னாங்க. ஸோ நாங்கள் வெளியே போக ஆரம்பித்தோம். போகிற வழியில் அழகான மகாலட்சுமி சிலை இருந்தது. அப்படியே கேட் கிட்ட வெளியே போனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.